கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மையப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதோ தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியா நம் வேதத்தை ஒரு சில இடங்களிலே சரியாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறபடினாலே வேதம் சொல்லுகிறதான கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது நாம் ஆதியாகமத்தினுடைய முதலாம் பகுதிக்கு கடந்து செல்வோம் என்று சொன்னால், அங்கே நாம் பார்க்கும்போது ஒரு பெரிய காரியத்தை மிகவும் உன்னிப்பாய் நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதாகமத்தில் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மரம் என்று சொல்லும்போது அங்கே மனிதனைத்தான் குறிக்கப்படுகிறது. கோடாரியானது மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடாத மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. இன்னும் புதிய ஏற்பாட்டினுடைய காலங்களிலே எங்கேயெல்லாம் மரம் என்று சொல்லப்படுகிறதோ அங்கேயெல்லாம் மனிதனைத்தான் குறித்து நாம் பிரசங்கம் செய்கிறோம். அப்படியானால் வேதாகமத்தில் ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்தினுடைய நடுவில் ஜீவ விருட்சகம் இருந்ததாகவும் நன்மை தீன்மை அறியத்தக்கதான ஒரு விருட்சகம் இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் ஜீவ விருட்சகத்தை யாராக சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். ஜீவ விருட்சகம் இயேசு பிரியமாக இருப்பார் என்று சொன்னால், அப்படியானால் நன்மை தீன்மை அறியத்தக்கதான விருட்சகம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம சோதித்தபடி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நன்மை தீன்மை அறியத்தக்கதான விருட்சகம் அது விருட்சகமாக இருக்குமானால் எப்படி ஜீவ விருட்சகம் மாத்திரம் மனுஷனை குறிக்க முடியும், எப்படி இயேசு கிறிஸ்துவை குறிக்க முடியும்? அப்படியானால் இதை யோசிக்க வேண்டியதும் நாம் மிகவும் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென்.